இந்த வீடியோவில் போட் ராக்கர்ஸ் நெக்பேண்டோட கேபிள் ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்க்க போகிறோம். போட் ராக்கர்ஸ் V275 V2 இந்த ஹெட்செட்டோடைய கேபிள் ரீப்ளேஸ்மெண்ட் எனக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருந்துச்சு. ஏன்னா இதில் 3 கோர் ஒயரை யூஸ் பண்ணியிருந்தாங்க. போட் ராக்கர்ஸில் பெரும்பாலும் எப்போவுமே நெக்பேண்டில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கருக்கு 2 கேபிள் மட்டும்தான் போகும், அதாவது ஸ்பீக்கருடைய பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ். ஆனால் இந்த ஹெட்செட்டில் மட்டும் 3 கேபிள் போணுச்சு. பிசிபி செக்ஷனை டிஸ்அசம்பிள் பண்ணி பார்க்கும்பொழுது அதில் 3 வகையான கேபிளை சால்டரிங் பண்ணி வச்சுருந்தாங்க. அது L+, L- மற்றும் H+. சில மாடல் ஹெட்செட்டில் இந்த மாதிரி 3 கோர் கேபிளை கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் மேலே போகும் பொழுது பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் ஸ்பீக்கருக்கு உண்டான லைனை மட்டும் கொடுத்துட்டு ரிமைனிங் ஒரு ஒயரை மட்டும் ஐடியலாக விட்டுருவாங்க. எதுலேயுமே கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த போட் ராக்கர்ஸ் V275 V2வில் இந்த 3வது கேபிளை ஆடியோ பாஸ் அண்ட் ப்ளே இந்த ஃபங்க்ஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படிங்கிறதும் அதை எப்படியெல்லாம் சால்டரிங் பண்ணுறதுங்கிறதும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த நெக்பேண்டில் நம்ம இப்போ கம்ப்ளீட்டாக 2 கேபிளையுமே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பிசிபி செக்ஷனை ரீசால்டரிங் பண்ண போகிறோம். பிசிபி செக்ஷனில் இருக்கக்கூடிய ஓல்டு ஒயர் எல்லாத்தையுமே டீசால்டரிங் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் செக்ஷனுக்கு உண்டான கேபிளை நம்ம மாற்ற போகிறோம். இதில் மொத்தம் 3 டெர்மினல்ஸ் இருக்குது. அதில் ஒன்று L+, இன்னொன்று L-, மூணாவது H+. ஆடியோ லைன் L+, L- ரெண்டையுமே இப்போ சால்டரிங் பண்ணி முடிச்சிட்டோம். மூணாவதாக இருக்கிறது H+. இந்த H+ தான் கண்ட்ரோல் கீ. இந்த கண்ட்ரோல் கீயும் சால்டரிங் பண்ணிட்டோம். இந்த H+ல் நம்ம 2 கோர் கேபிளை யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா இதை பேஸ் அலுமினியத்தில் நம்ம சால்டர் பண்ணணும் ஸ்பீக்கர் செக்ஷனில். ஸோ அதனால் 2 கோர் கேபிளை நம்ம இதில் மெர்ஜ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸ்பீக்கரில் இருக்கக்கூடிய ஓல்டு ஒயரை டீசால்டரிங் பண்ணிவிட்டு நியூ ஒயரை நம்ம சால்டரிங் பண்ணிடணும். ஸ்பீக்கர் லைனை சால்டரிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய H+, இந்த கண்ட்ரோல் கீயை நம்ம இந்த ஸ்பீக்கருக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய அலுமினியம் லொக்கேஷனில் சால்டரிங் பண்ணணும். இந்த H+ங்கிற கண்ட்ரோல் கீயை சால்டரிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த கண்ட்ரோல் கீயை நீங்கள் சால்டரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அலுமினியம் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த சால்டரிங் லொக்கேஷனை லைட்டாக பீல் ஆஃப் பண்ணிக்கங்க. ஒன்ஸ் சால்டரிங் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஸ்பீக்கர் லொக்கேஷனை க்ளூ ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் ஃபெவிக்விக் ஒரு ட்ராப் மட்டும் யூஸ் பண்ணி இதோடைய மெட்டல் கேப்பை என்க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போது ஒரு சைடு உங்களுக்கு கேபிள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது பிசிபி செக்ஷனை நம்ம கம்ப்ளீட்டாக அசம்பிள் பண்ண போகிறோம். அசம்பிள் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஆன் ஆஃப் கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணி டிவைஸ் ப்ராப்பராக ஆன் ஆஃப் ஆகுதாங்கிறத செக் பண்ணிக்கங்க. இப்போ இந்த ஹெட்செட்டில் நம்ம ஒரு சைடு கம்ப்ளீட்டாக புது கேபிளை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டோம். நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த கேபிள் கொஞ்சம் திக்கான கேபிள் தான். இந்த ப்ராசஸை அப்படியே காப்பி பண்ணி நம்ம ரைட் சைடும் கேபிள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம். ரைட் சைடு பேட்ரி செக்ஷன். இந்த பேட்ரி செக்ஷனை டிஸ்அசம்பிள் பண்ணிவிட்டு இதில் 3 கோர் கேபிள் இருக்கும். இந்த 3 கோர் கேபிளையுமே நம்ம ரீசால்டரிங் பண்ண போகிறோம். ரைட் சைடு ஸ்பீக்கருக்கு உண்டான இன்டீரியர் வியூ. இதில் நம்ம 2 ஸ்பீக்கர் லைனுக்கு கொடுத்துட்டோம். ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த ஒரு கேபிளை நம்ம அந்த அலுமினியம் பேஸில் சால்டர் பண்ண போகிறோம். பேசிக்காகவே அலுமினியங்கிறது ஒரு நல்ல கண்டக்டிவ் மெட்டீரியல். ஸோ அதனால தான் இவங்க இந்த டச் கண்ட்ரோலுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த அலுமினியம் செக்ஷனை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் கம்ப்ளீட் சால்டரிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்பீக்கர் செக்ஷனையும் பேட்ரி செக்ஷனையும் நம்ம அசம்பிள் பண்ணிடணும். இந்த க்ளூ அப்ளை பண்ணும் பொழுது எப்போவுமே ஒரு ட்ராப் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆன் ஆஃப் ஃபங்க்ஷன் எல்லாமே செக் பண்ணிவிட்டு எல்லாமே உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கம்ப்ளீட்டாக என்டையர் லைனையுமே லூப் அடிச்சிருங்க. இந்த க்ளூவை நம்ம 360 டிகிரி எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிட்டோம். கேபிள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம ஸ்பீக்கரில் இருக்கக்கூடிய மெஸ் கிரில்லை க்ளீன் பண்ணி மாட்ட போகிறோம். இது எதுக்காக மாட்டுறோம்னா ஸ்பீக்கரில் சில டைம் ஒரு சைடு கம்மியான வால்யூமும் இன்னொரு சைடு அதிகமான வால்யூமும் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2 சைடுமே மெஷ்ஷை நம்ம க்ளீன் பண்ணி போடுறது மூலிமா இந்த மாதிரி லோ வால்யூம் கன்சர்ன் வரதை நம்ம தவிர்க்கலாம். ஃபஸ்ட்டு மெஷ்ஷை தனியாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் இருக்க டஸ்ட் எல்லாமே எடுத்துகிட்டு அதில் ஸ்ப்ரே அடித்து க்ளீன் பண்ணிடுங்க. நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த ஸ்ப்ரே ஃபால்கான் 530 கான்டாக்ட் கிளீனர் ஸ்ப்ரே. இதுக்கு பதிலாக நீங்கள் WD-40 ஸ்ப்ரே கூட யூஸ் பண்ணலாம்.
என்கிட்ட எந்த விதமான கான்டாக்ட் கிளீனர் ஸ்ப்ரேவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஆக்ஸு இந்த மாதிரி பெர்ஃப்யூம் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சேனல் பட்டன் செட், கண்டிப்பாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நான் ரெகுலராக சப்ஸ்கிரைபர் கவுண்ட் செக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். இந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட் 1, 2 இன்க்ரீஸ் ஆகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம சேனலில் 98.3% மெம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இன்னும் சேனல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம்.